அந்த மியூசிக்கு வச்ச பேர் ஷைத்தான். ஏன் காதுல கைய வச்சாலும் மியூசிக் கேட்காம இருக்கு, ஏன் சத்தம் போட்டாங்க கைய வச்சாலும் கேட்கதான் செய்யும். சரிதான், இந்த தர்பியத்துல தான் என் மனைவி என்ற புள்ளையில வளர்த்தாங்க. இப்படி வளர்க்கப்பட்ட புள்ளைகள் தான் அவங்க வீட்டிலே ஹிஃப்ஸ் செஞ்சுட்டாங்க. ரமதானுடைய மாசத்துல வீட்டு வேலைகளை செய்யறதோட என்ன நடக்குது, 15-14 ஜுசுக்கள் குர்ஆன் ஓதி முடிச்சிருவாங்க. 2 நாளைக்கு ஒரு குர்ஆன் முடிஞ்சு. இந்த மூத்த மகள் அவ வஃபாத் ஆகிற நேரத்துல அவக்கு கடினமான நோய் இருந்துச்சு. அவ கண்ணுடைய இஷாராவால தான் சொல்லிட்டு கொண்டிருந்தா. அவ சுஜூத்ல இருக்கிற நேரத்துலதான் வஃபாத் ஆகினாங்க. இந்த 2வது மகள் ஷாக்கிரா அவட கடைசி சக்கராத்துடைய நேரத்துல ஹஸ்பண்ட் யூசுப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்கள கூப்பிடுறாங்க, யூசுப் வாங்களே யாசீன் ஓதுங்களே. இவங்க ஹஸ்பண்ட் யூசுப் யாசீன் ஓதிக்கொண்டிருக்கக்கூடிய நேரத்துல சலாம் கௌலம் மிர் ரப்பிர் ரஹீம், சொர்க்கவாதிகளை பார்த்து அல்லாஹ் சலாம் சொல்றான் என்ற ஆயத்தை ஜோஸாக ஓதுற நேரத்துல அந்த ஆயத்தை கேட்டுக்கொண்டிருக்கக்குள்ள என்ன மகள் ஷாக்கிரா வஃபாத் ஆகினாங்க. சொல்றாங்க அல்லாஹ் மீது சத்தியமா ஷாக்கிரா அவட நிக்காஹுடைய நாள் அவ அலங்கரிச்சு எவ்வளவு அழகா இருந்தாவோ அதை விட அவட ஜனாதா அழகா இருந்துச்சு. யார் இது உருவாக்கினது? கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, மிஸ்ஸஸ் ஜக்கரியா ரஹிமஹுல்லாஹ். எனவே அந்த அளவு தர்பியத் கொடுக்கப்பட்டுச்சு. புள்ளேல் ஹராம் ஹலாத்துல 7 வயசு. சும்மா யோசிங்க, இங்க மியூசிக் சத்தம் கொண்டு வந்தா ஒட்டியமார்கள் எல்லாம் ஓடி போயிட்டு முடியும். என்னடா பாப்போமே என்று புதுசா வருவது. ஆனா அந்த காலத்துல வெளியே உள்ள உள்ளுக்கு ஓடி வருவது மியூசிக் போகுது என்பது. கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, தாய்மார்கள், எவ்வளவு பெரிய மாற்றம் இந்த காலத்துல நாங்க உருவாக்க வேண்டியதா இருக்கு. எவ்வளவு பெரிய மாற்றம். எனவே ஹிஸ்டரி எடுத்து பார்த்தா எவ்வளவு விஷயங்களுக்கு அவங்க முன்மாதிரியாக இருந்திருக்கிறாங்க. அதே மாதிரி பிள்ளைகளுடைய அஹ்லாக்குடைய விஷயத்த ஆக முக்கியம். சூரத்துல் லுக்மான் அதையும் பேசுது. லா துஸாஇர் خدك للناس ولا تمشي في الارض مرحا. மகனே, யாரோட சரி பேசுற நேரத்துல பெருமையின் காரணமாக முகத்தை திருப்பவான, பெருமைக்கு தக்கன்னு முகத்தை திருப்ப என்று சொல்லி அப்படி செய்யவான. வலா தம்ஷி ஃபில் அர்லி மர்ஹா, பூமியில நடக்கிற நேரத்துல பெருமையா நடக்கவான. இந்த காலத்துல நாங்க பாக்குறோம் பொட்டியமார்கள் கைய பிடிச்சி ஒவ்வொரு டிரெஸ்ல சும்மா முழு ரோட்டையும் பத்தைக்கு வாங்கின மாதிரி தான் போவாங்க. அது பொடியந்த தவறு இல்ல, உமாப்பட தவறு. மகன் பேசுற நேரத்துல சத்தத்தை கொஞ்சம் குறைச்சி பேசுங்க. இன்ன அன்கரல் அஸ்வாதி லஸௌதுல் ஹமீர், ஆஹா கெட்ட சத்தம் கழுதையுடைய சத்தம் மகன். எனவே கழுதை போல சத்தம் போட்டு பேசவானம். பேசுற நேரத்துல அதபோட பேசுங்க. ஒரு மகனுக்கு அதவ படிச்சு கொடுக்கிற ஹதீஸ்ல வருவது சரியான ஹதீஸ்ல ஒரு பாப்பா மகனுக்கு கொடுக்கிற ஆகப்பெரிய கிஃப்ட் தான் ஒழுக்கம் என்பதாக வரும். கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, அதே மாதிரி நாங்க அப்ப புள்ளையில இந்த அமைப்புல நர்ச்சர் பண்ற நேரத்துல, தர்பியா கொடுக்கிற நேரத்துல இபாதத்துடைய பக்கம் அப்படியே அந்த புள்ளையில் பேசுறோம். ஆக முக்கியமான இந்த 2 விஷயம் இருக்குது. கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, அந்த புள்ளையில ஸ்பிரிச்சுவலி நாங்க டெவலப் பண்றது, அதே மாதிரி அந்த புள்ளையில நாங்க ஹராத்துல இருந்து பாதுகாக்கிறது, அந்த செக்ஷுவல் எஜுகேஷன் கொடுக்கறத பத்தி தர்பியத்துல் அவுலாத் கிதாப்ல பெரிய எழுதுறாங்க. அதுவும் குறிப்பாக இந்த நாடுகள் ஆக முக்கியமான ஒரு விஷயம். ஸ்பிரிச்சுவல் கைடுக்கு முன்னால நான் அடுத்த விஷயத்தை பேசுறேன். கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, ஷரியத் எந்த அளவுக்கு பேசுதுண்டா, ஒரு புள்ள பிறந்ததுக்கு பின்னால எப்ப அந்த புள்ள 7 வயசு தாண்டதோ இந்த நேரத்துல பத்திரிக்கை புள்ளைக்கு படிச்சு கொடுங்க. ரூமுக்குள்ள வந்தா, ஒரு வீட்டுக்குள்ள போனா, எங்க சரி போற நேரத்துல பெர்மிஷன் இல்லாம போகவானம். எத்தனை வயசுல இருந்து? 7 வயசுல. ஷரியத் 3 நேரங்கள் சூரத்துல் நூர்ல அல்லாஹ் சொல்றான். ஃபஜ்ருக்கு முன்னால, இஷாவுக்கு உடைய நேரத்துல, அதே மாதிரி ஆப்டர்நூன் கைலூல உடைய நேரத்துல, பெண்கள் தூங்குற நேரத்துல, சின்ன புள்ளைகள் போறதா இருந்தாலும் பெர்மிஷனோட தான் போகும். உம்மா வாப்பா ரூம்ல இருந்தாலும் மகன் ரூமுக்குள்ள வரார், 7 வயசுல பெர்மிஷனோட வரணும். ஏன்? பார்க்க கூடாத காட்சிகளை அவங்க பார்க்க கூடாது. யாருடைய உம்மா வாப்பா. கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, உம்மா குளிக்கிறதோ ட்ரெஸ் மாத்துறதோ இல்ல, புள்ளைக்கு 7 வயசுக்கு போறோம் அந்த ரூமுக்குள்ள வாரண்டா அதபோட ஒழுக்கத்தோட அனுமதி கேட்டுதான் வரணும். உம்மோட ரூமுக்கு போறதா இருந்தா ஷரியத் அங்கிருந்தே ஆரம்பிக்குது. எப்ப நீங்க 10 வயசு தாண்டதோ, கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே,
ஒரே ஆண் பெண் யாரையும் ஒரே பெட்ல படுக்க விடவானம், அவங்கள வேற வேறையா படுக்கணுங்க. தர்பியத்துல் அவுலாத் கிதாப் எழுதுறாங்க, 2 வயசு தாண்டினா அந்த புள்ளையில நீங்க வீட்டால வெளியே கொண்டு போற நேரத்துல வெக்கத்துடைய ஆடைகளோட, குறிப்பாக பெண்களுக்கு முகத்தையும் மணிக்கட்டுக்கு கீழே மட்டும் திறந்து முழு உடம்பையும் மறைச்சி சாப்ப போட்டு அபாயா போட்டு மேச போட்டு புள்ளையில நீங்க அனுப்புங்க. எத்தனை வயசு புள்ளையில? 2 வயசுக்கு மேல. அந்த புள்ளைக்கு நீங்க 2 வயசுல கக்கத்தை காட்டிக்கொண்டு, தொடைய காட்டிக்கொண்டு, இடுப்பை காட்டிக்கொண்டு, சின்ன புள்ளதானே அப்பா பரவாயில்லையப்பான்னு சொன்னீங்க, அப்பே இருந்து வெக்கம் இல்லாம பேசிடும் என்று ஷரியத்தில். அப்ப யோசிச்சு பாருங்க, இந்த நாடுகள்ல ஒரு கிரேட் 3 ஆக போல பிஇ பாடம் இருக்குது, பிசிக்கல் எஜுகேஷன் பாடம் இருக்குதா இல்லையா? அதுல எல்லாம் டிரெஸ் எல்லாம் ஊட்டால கொண்டு போவாங்க. ஆண் பெண் எல்லாம் ஒரே ரூமுக்குள்ள டிரெஸ் மாத்துவாங்களா இல்லையா? அதுக்கப்புறம் கொஞ்சம் பெரிய வகுப்புக்கு போகல ஸ்விமிங் பாடம். படிச்சு கொடுக்கதான் வேணும்னு சொல்றோம், படிச்சு கொடுங்க பிரச்சனை இல்லை, ஆனா முறையா படிச்சு கொடுங்க. ஒரே ஸ்விம்மிங் பூல்ல எந்த ஆடைய புள்ளையில் பார்க்கவானும் ஷரியத்துள்ளது, வீட்டுக்குள்ள அந்த புள்ள ரூமுக்குள்ள போக்கல உண்மாவ கூட எந்த நிலைமையில பார்க்க கூடாதோ அந்த நிலைமையில ஸ்விம்மிங் பூல்ல ஒன்றா புள்ளைய ஸ்விம் பண்ண வைக்கிறோம். வெக்கம் என்றது அப்படியே இல்லாமக்கிறது தான் இந்த கல்ச்சர். கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, ரொம்ப யோசிக்க வேண்டியது. முழு உலகத்துடைய ரிசர்ச் முடிவு என்னன்னா, யூரோப்பியன் கண்ட்ரீஸ்ல ஒரு புள்ள 6, 7, 8 இயர்ஸ் தாண்டுற நேரத்திலே செக்ஷுவல் அர்ஜ் அந்த புள்ளைகளுக்கு வந்துடும். ஆனா ஏசியன் கண்ட்ரீஸ்ல அது 10, 11 பாசாயனத்துக்கு பின்னால்தான் வரும். எனவே நாங்க ரொம்ப கன்சர்னா இருக்கணும். ஷரியத்தும் பேசுது என்ன, ஆஃப்டர் 13, 14 இயர்ஸ் ஆகிற நேரத்துல எந்த அளவுக்கு என்றா இந்த அம்ரது புள்ளேல், தாடி வளராத ஆம்புல புள்ளேல், இந்த புள்ளேலே சில புகாக்கள் சொல்றாங்க பார்க்கவானம், இந்த புள்ளையெல்லாம் பார்க்கவானம் எங்க உங்களுக்கு தேவையோ அப்படி. ஆனா ஆசைக்கு இச்சைக்கு அந்த புள்ளைய பாக்குறதும் ஹராம் என்று எழுதக்கூடிய அளவுக்கு இருக்கிறேன்டா, நாங்க அந்த புள்ளைகளுக்கு வெக்கத்தை இவ்வளவு அழகா படிச்சு கொடுப்போம். கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, சரி 10ல இருந்து 13 வரை காட்டி அந்த புள்ள வளர்ற நேரத்துல அந்த புள்ளைக்கு எப்ப இன்னும் இம்மெச்சூர்டோ, இன்னும் பியூபிட்டி அடையலையோ, அப்ப அந்த புள்ளைகளுக்கு இந்த நேரத்துல நாங்க வல்க அல்லது மோசமான காட்சிகள் இதுவல்ல இருந்து இந்த புள்ளையில பாதுகாக்கிறதாக முக்கியம். என் ஷரியத்தும் சொல்லுது, இப்ப அல்லாஹ்வே அவங்களோட உணர்வுகளை கொஞ்சம் கூட்டுறாங்க. 13 வயசு தாண்டினா நீங்க பாருங்க புள்ளைகள் பாதுகா இல்லையா. இப்ப சுத்தம் சம்பந்தப்பட்ட சட்டங்கள் எல்லாம் இருக்குது. பெண் பிள்ளைகளுக்கு செல்லுங்க, இப்படி உங்களுக்கு நடக்கும். ஆம்பளை பிள்ளைகளுக்கு உண்மை வாப்பா படிச்சு கொடுக்கணும். இந்த அமைப்புல நடந்தா குளிப்பு வாஜிப், இந்த அமைப்புல தான் செய்யணும். இப்ப மஹரமுடைய விஷயத்தை படிச்சு கொடுங்க என்பதாக தெரியறது. மஹரம் எப்ப படிச்சு கொடுக்கணும்? 13 வயசாக போல அந்த பிள்ளைக்கு தெரியணும், இவங்களை பாக்குறது ஹராம், இந்த ஆட்களை பாக்குறது ஹராம், இந்த ஆட்களோட தான் நான் புலங்க இயலும், இந்த ஆட்களோட தான் நான் பழக இயலும். கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, தாய்மார்கள், ஆக முக்கியம் இந்த வயசுல மஹரம் பேர்ந்தது. அந்த காலத்துல சலஃபு சாலிஹீன்கள் ஹிஜாபுடைய விஷயத்துல எவ்வளவு கவனமாக இருந்தாங்கன்னா, ஒரே ஒரு சம்பவத்தை சொல்றேன், பல சம்பவங்கள் சொல்லிருப்பேன், ஒரே ஒரு சம்பவத்தை சொல்றேன். 3rd செஞ்சுரியில காசி மூசா இப்னு இஸ்ஹாக் என்றவர், அவர் பெரிய ஒரு ஜட்ஜ். அவர் ரை என்று செல்லக்கூடிய இடத்துல அஹ்வாஸ் அண்ட் ரை, இந்த 2 ஏரியாக்கும் அவர் தான் காசி. கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, இந்த காசி சாபுக்கு ஒரு கோர்ட் கேஸ் கொண்டு வருவது, ஒரு பெண்மணி வந்து கிளைம் பண்றா, என் மாப்பிள்ள எனக்கு மகர் தர இல்ல, 500 தீனார், பவுன் இல்ல 500 தீனார் தங்க காசிகள். மாப்பிள்ள அதை ரிஃப்யூஸ் பண்றாரு, இல்ல நான் கொடுத்துட்டேன். இப்ப என்ன நடக்குது? காசி சாப் சொன்னார், அவங்களோட விட்னஸ் இருக்கிறாங்களா, நிக்காவுடைய விட்னஸ், நான் விட்னஸ் சொல்றதா வந்து இருக்கிறேன் சொன்னாங்க. விட்னஸ்க்கு வர சொல்லுங்க. சரி, அந்த விட்னஸ பார்த்து காசி சாப் சொன்னாரு, நீங்க இப்ப அந்த பெண்ணுக்கு முகத்தை காட்ட சொல்லி நீங்க பாருங்க, இதுதான் அவரோட மனைவியா. இவரும் சொன்னாங்க, அப்ப உமா எலும்புகளே, அவ இப்ப தடமாறுறா. மாப்பிள்ள கேட்கிறாங்க, காசி சாப் என்னத்துக்கு எலும்போனும் சொன்னாங்க, இவ முகத்தை காட்டினாதான் இவருக்கு தெரியும். ஏன் சாட்சிக்காக வேண்டி முகத்தை காட்டுறதுக்கு அனுமதி இருக்குது, அவ முழுமையான முறையில மறைச்சிருக்கிறா. இப்ப சொல்றாங்க, முகத்தை காட்டினாதான் இவருக்கு சொல்லணும், இதுதான் உங்களோட மனைவி, மகர் கொடுக்கப்பட்டுச்சு என்பதாக.
சின்ன உடனே இப்ப இவர் விரும்பல, இந்த மனைவி என்ற முகத்தை காட்டுறது விரும்ப, அவர் அவ்வளவு விரும்பல. அவர் என்ன சொன்னார் என்றா, காவிய பார்த்து, நான் உங்களைய சாட்சியாக வைக்கிறேன், என் மனைவி எனக்கு மகளை கொடுத்துட்டா அவ முகத்தை காட்ட தேவையில்லை. அந்த மனைவியும் தடமாறி கொண்டிருந்த அதை முகத்தை காட்ட வருமோ என்ற வெட்கம். கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, அவ என்ன சொல்லிட்டா இந்த சந்தோஷத்துல, மாஷா அல்லாஹ் என் மாப்பிள்ள என்ன முகத்தை காட்ட வைக்கலே, அவருக்கு அல்லாஹ் பெரிய ரஹ்மத் செய்யட்டும். காசிய பார்த்து அவ சொல்லிட்டா, நான் உங்களே சாட்சியா வைக்கிறேன், ஏன் மாப்பிள்ள எனக்கு மகன் தந்துட்டாரு, அவர் கெட்ட தேவையில்லை. கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, இந்த அளவுக்கு அவங்களோட தன்னுடைய வெட்கத்தை பாதுகாக்கிறது, பப்ளிக்கு முன்னால முகம் காட்டுறத விரும்பல. இது கிதாப்ல இருக்கலாம், இந்த அளவு வெட்கம் இருந்துச்சு. எனவே எங்களோட பிள்ளைகளுக்கு நாங்க தான் வெட்கத்தை படிச்சு கொடுக்கணும், இந்த எஜுகேஷனை நாங்க தான் கொடுக்கணும். இது ஸ்கூல் படிச்சு கொடுக்கிற விஷயம் அல்ல. தாய் தந்தையர்கள் எந்த அமைப்புல படிச்சு கொடுக்கணுமோ அந்த அமைப்புல படிச்சு கொடுக்கிறது. எனவே இந்த விஷயத்துல நாங்க கவனம் செலுத்துறது ஆக முக்கியம். அதே மாதிரி எங்களோட பிள்ளைகளுக்கு ஒரு ஸ்பிரிச்சுவல் கைடு இருக்கிறது, ஆக முக்கியம். ஸ்பிரிச்சுவல் கைடு என்று வந்தா, கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, எவ்வளவு நான் பெரியார்களோட பெயர்களை சொன்னேனோ அந்த எல்லாம் பெரியார்கள் எடுத்து பார்த்து அவங்களுக்கு எந்த ஒரு மஷாயிக் இருப்பாங்க. அபுல் ஹசன் அலி அல் நதவி ரஹ்மஹுல்லாவுடைய ஷேக் தான் அஹ்மத் லாஹூரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அவங்க மௌலானா ஜக்கரியா ரஹ்மஹுல்லாவோட ஷேக் தான் ஹலீல் அஹ்மத் சாராம்பூரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அவங்க மௌலானா இலியாஸ் ரஹ்மஹுல்லா அவங்களோட ஷேக் தான் ஆரம்பத்துல ஷேக்காக இருந்தாங்க ரஷீத் அஹமத் கங்கோஹி ரஹ்மஹுல்லா. அவங்க அஷ்ரஃப் அலி தானவி ரஹ்மஹுல்லா அவங்களோட ஷேக் தான் ஹாஜி இம்தாதுல்லா முஹாஜிர் மக்கி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அவங்க அதே மாதிரி ஹசன் பஸ்ரி ரஹ்மஹுல்லாவோட ஷேக் தான் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. இப்படி பார்த்தா எல்லாத்துக்கும் ஸ்பிரிச்சுவல் கைட்ஸ் இருந்தாங்க. எனவே நான் இன்னும் நேரம் எடுக்க விரும்பல. இன்ஷா அல்லாஹ் இன்னொரு 15 நிமிஷத்துல உங்களுக்கு கியாமுல் லைல் நடக்கும். இன்ஷா அல்லாஹ் நேரம் நாளைக்கு கிடைச்சா இன்ஷா அல்லாஹ் இது அப்படியே கண்டினியூ பண்ணுவோம். இன்னும் தர்பியத்துல் அவுலாதுடைய விஷயத்துல இன்னும் கன்சர்ன் ஆன எத்தனையோ ஏரியாஸ் இருக்குது. இன்ஷா அல்லாஹ் நாங்க நேரம் கிடைக்கிற மாதிரி முஸாக்கரா செய்வோம். எந்தெந்த விஷயங்களை பேசினோமோ கேட்டோமோ இஹ்லாஸோட அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ். Thank you for listening. Don't forget to subscribe.